கர்த்தர் வேற மாதிரி பார்க்குறாரு. அவங்களுக்கு வீட்டில் எப்படி இருந்திருக்கு, 7 பேரை கொண்டு வந்து நிறுத்துறான். கர்த்தர் யாரும் இல்லை, கேன்சல் பண்ணுறாரு. கிடையாது, இவன் கிடையாது, என்ன இவன் கிடையாது, இவன் கிடையாது. கடைசியில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இப்பி மாதிரி அவன் இந்த நீள முடி வளர்த்துக்கிட்டு கிட்டார் வாசிக்கிட்டு காட்டில் போயிட்டு பாட்டு எழுதிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி வேற மாதிரி. அவன் மிலிட்ரி மெட்டீரியல் கிடையாது. அவனை போய் ராஜாவெல்லாம் ஆக்க முடியாது. அவன் இந்த இப்பிங்க மாதிரி இப்படியே ஊர் சுற்றுறாள். அவனை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அவனைய கூப்பிட சொல்றேன்றாங்க. ஆமாம், அவனை தான் கூப்பிடுன்றாரு. கூப்பிட்டு அவனை கொண்டு வந்து இவன் தான்றாரு. ஐயோ, கர்த்தருக்கு என்ன செலெக்ஷனே பண்ண தெரியலையே. இவனை வச்சு என்னத்தை பண்ண போறாரு? அவன் 16 வயசு பையன். இவனுங்கெல்லாம் எப்படி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உடையவனா இருக்கான், ராணுவத்தில் இருக்கிறான். இவனெல்லாம் செலக்ட் பண்ணாம இவனை சரி ஏன் இப்படி பண்றாரு கர்த்தர்? மூத்தவனை விட்டு இளையவனை, இந்த 7 பேரை விட்டு கடைசியில் தாவீத ஏன் இப்படி எக்கு தப்பா பண்றாரு கர்த்தர்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கிருபையை போதிக்கும் விதம் அது. பழைய ஏற்பாட்டில் எப்படி கிருபையை பாருங்க, பழைய ஏற்பாடும் கிருபை தான். நிறைய பேர் கிருபையை போதிக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க புதிய ஏற்பாடு தான் கிருபைன்னு. இப்போ நம்ம புதிய உடன்படிக்கை, புதிய கிருபை, இப்போ கிருபைன்னு ஒரு இது வந்திருக்குதுன்னு கிடையாது. கிருபை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வந்துருச்சு. கிருபைனா என்ன? நல்லா கவனிங்க. கிருபைனா என்ன? கிருபைக்கும் கிரியைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவ போதனை கிருபை போதனை, நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ போதனை கிருபை போதனைன்னா என்ன? நீ ஒழுங்கா இருந்தீன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், அது கிறிஸ்தவ போதனை கிடையாது. உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் அதனால ஒழுங்காயிரு, அதுதான் கிறிஸ்தவ போதனை. நீ வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க. கர்த்தர் மனுஷனை கொண்டாந்து தண்ணி இல்லாத காட்டில் விட்டுட்டு எப்படி ஒழுங்கா இருக்கிறேன்னு பார்க்கலாம், நீ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன்னு பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவன் எங்க பரிசுத்தமா இருக்கிறது? தேறி இருக்கவே மாட்டான். முதல்ல அவனுக்கு வேண்டியதெல்லாம் இவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே உண்டாக்கி வச்சுட்டு கடைசியா இவனை உண்டாக்குகிறார். எல்லாம் ரெடியா இருக்குது, ஒண்ணு கூட மிஸ் ஆகல. லிஸ்ட் போட்டு இவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் முதல்ல உண்டாக்கிட்டு அப்புறம் இவனை உண்டாக்குறார். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அவன் சீன்ல வரும்போது எல்லாமே இருக்குது. அப்புறம் தான் சொல்றாரு எல்லாத்தையும் உனக்கு ஆகாரமாக ஏற்பட்டு நல்லா சாப்பிடு, புசிக்கவே புசிக்கலாம் சாப்பிடுன்றாரு, எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுன்றாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், அந்த ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே ஒழுங்காருன்றாரு. ஏன்னா இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், உனக்கு கணக்கு கேட்பேன். நான் நல்ல தேவன், கிருபை உள்ள தேவன். நீ ஒண்ணுமே செய்யலைன்னா உனக்காக நான் யோசித்து பார்த்து ஒரு தகப்பனை போல எல்லாத்தையும் எண்ணி பார்த்து, நம்ம குழந்தைக்கு பிறக்க முன்னாலேயே சில 2-3 லட்சம் போட்டு வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு அழுகணுமேனு இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் இவனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சவர் சொல்றாரு.